அந்த விண்ணையும் இந்த மண்ணையும் இந்த மண்ணில் என்னையும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஏக இறைவனை வணங்கியும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் கூறி துவங்குகிறேன். நமது அசுரர் குரல் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல், அதாவது 18வது நாடாளுமன்ற தேர்தல் தற்பொழுது நடந்து முடிந்து அதன் முடிவுகள் வெளியாகிவிட்ட சூழலில் அந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக நமது அசுரர்கள் பார்வையை முன்வைப்பதற்காக இந்த காணொளி வெளியிடப்படுகிறது. இந்த தேர்தலில் வாக்கு மக்கள் அளித்ததை இந்த தேர்தல் முடிவுகள் தேர்தல் ஆணையத்தால் எவ்வித முறைகேடும் செய்யப்படாமல் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் நம்பிக்கைக்குரியது என்பதாக நினைத்து இந்த பார்வையை நாம் வெளியிடுகிறோம். இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்தோமானால் இது சர்வாதிகாரத்திற்கு விழுந்த சம்மட்டி அடியாக இந்த தேர்தல் முடிவை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இவர்கள் இந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் செய்யாத ஒரு சர்வாதிகாரமே இல்லை. யாராக இருந்தாலும் இவர் மற்ற காங்கிரஸ் தலைமையில் இந்திய கூட்டணி என்று அமைத்த பொழுது இவர்கள் கூட்டணியில் இருந்தவர்கள் தேர்தல் ஆணையமும் இடியும் ஐடியும் இன்னும் பிற சிபிஐ போன்ற தன்னாட்சி நிறுவனங்களை தங்களின் கூட்டணி கட்சிகளாக இணைத்து கொண்டு தங்களுக்கு பிடிக்காதவர்கள் மீது ஏவி தங்களுக்கு பிடித்தவர்களை வளைத்து தங்களுக்கு தேவையை வளைப்பதற்கும் பிடிக்காதவர்களை அச்சுறுத்துவதற்குமாக இந்த தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பார்த்தோமானால் நாம் தமிழகத்தினுடைய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நம் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பாரதிய ஜனதாவுடன் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்திருந்தார்களே, ஆனால் தமிழகத்திலே அவர்கள் இன்னும் வலுவாக கால் ஊன்றுவதற்கு 4-5 இடங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டியிருக்கும். அவர் தனது கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அதாவது அஇஅதிமுக என்ற கட்சியை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும், இந்த மண் மரம் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த கூட்டணியிலிருந்து துணிந்து வெளியேறினார். மேலும் இந்த இந்திய ஒன்றியத்தில் உள்ள அத்துணை இன மக்களும் அந்த பாரதிய ஜனதா எனும் நச்சுப்பாம்புக்கு எதிராக வாக்களித்திருப்பதை நம்மளால் உணர முடிகிறது. இந்த தமிழகத்தில் பாரதிய ஜனதா கால் ஊன்ற முடியாமல் அவர்கள் சுயதம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் 25 விழுக்காட்டிற்கு மேல் வாக்குகள் வாங்கி விடுவோம், நாங்கள் 20 தொகுதிகளும் பிடித்து விடுவோம் என்று அவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது தமிழக மக்கள் அவர்கள் தலையில் இடியை இறக்கி இங்கு பாரதிய ஜனதாவிற்கும் இந்த தமிழக மக்களுக்கும் இருப்பது 3000 ஆண்டு பகை என்பதை அவர்கள் நிரூபித்து பாரதிய ஜனதாவை ஓட விரட்டியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லிக்கொள்ளலாம், எங்களுக்கு ஒரு 11 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருக்கும் என்பதாக சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அது முழுக்க அதிமுகவிட வாக்கு. அங்கு முக்குளத்தூர் சமூகத்தை வளைத்து சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி ஆகியோரை வளைத்து மற்றும் சில ஆங்காங்கு இருக்கக்கூடிய சில சாதி சங்கங்களை வளைத்து பெறப்பட்ட ஒரு வாக்கு வங்கி. அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை இப்பொழுது முழுமையாக இல்லாத பொழுது இந்த சின்ன சாதி சங்கங்களும் இபிஎஸ் ஓபிஎஸ்களும் ஓடிவிடுவார்கள் இந்த பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து. எனவே அடுத்த தேர்தலில் அவர்கள் பெறப்போவது 3, 2, 2.5 விழுக்காடோ தான் பெறுவார்கள். இதுதான் பாரதிய ஜனதாவுக்கு தமிழகத்தினுடைய விதி. இதை தாண்டி அவர்களால் ஒருபோதும் முன்னேறி சென்று விட முடியாது. இந்த தேர்தலிலே ஓபிஎஸ்களும் ஏக்நாத் ஷிண்டேகளும் கடுமையான பாடம் புகட்டப்பட்டிருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டேகள், ஓபிஎஸ்கள் போன்றவர்கள் தங்கள் கட்சிகளுக்கு துரோகம் அளித்துவிட்டு தாங்கள் அதிகாரத்தையும் கட்சியையும் கைப்பற்றுவதற்கு அந்த பாரதிய ஜனதா எனும் நச்சுப்பாம்பை நம்பி சென்றவர்கள் இன்று தேர்தலில் இருந்த இடம் தெரியாமல் சென்றிருக்கிறார்கள். டிடிவி தோற்றிருக்கிறார். அதிமுகவை நம்ப வைத்து இறுதி கட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவிய பாமகவும் பாடம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸும் மிகப்பெரிய பலகீனத்துக்கு ஆளாகி இருக்கிறார். ஆக இது போன்ற ஏக்நாத் ஷிண்டேகள் ஓபிஎஸ்களுக்கு பாடம் கொடுத்த தேர்தலாக இதை நாம் பார்க்கிறோம். இந்த இடி ஐடி ரெய்டுகளை இனிமேலும் இவர்கள் துணிந்து செய்வார்களா என்று பார்த்தால் அவர்களுக்கு இருக்க எண்ணிக்கை அதை துணிந்து செய்ய முடியாது. ஆனால் இந்திய கூட்டணி இதை அப்படியே விடக்கூடாது. இந்திய கூட்டணி ஆட்சியை அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் என்னென்ன வேலைகள் தகுதித்தங்களை செய்வார்கள் என்பதை நாம் அறிவோம். மேலும் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்கிற பாரதிய ஜனதா நச்சு கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் போன்றவர்கள் அந்த கட்சியை உதறிவிட்டு தங்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டுமெனில் தங்களுடைய தெலுங்கு தேசமும் அவருடைய
ஜனதாதளம் ஐக்கிய ஜனதாதளம் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அவர்கள் பாரதிய ஜனதா உதறிவிட்டு அவர்கள் இந்திய கூட்டணியில் இணைந்து ஆதரவளிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய கட்சியும் இந்த தேசத்தினுடைய மாண்பும் இங்கு உள்ள மதச்சார்பற்ற தன்மையும் இந்த தேசத்தினுடைய அரசியலமைப்பும் காப்பாற்றப்படும். இந்த சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் பாரதிய ஜனதா பாடம் படிக்காததல்ல. நீங்கள் சந்திரபாபு நாயுடு அவர்களிடமிருந்த 4 மாநிலங்களவை உறுப்பினர்களையும் நிதிஷ்குமார் அவர்களிடமிருந்த மாநிலங்களவை உறுப்பினர், மேலும் நிதிஷ்குமார் அவர்கள் கட்சியில் இருந்த மாஞ்சி அவர்களை உடைத்து எப்படி ஒரு தனி கட்சி துவங்க வைத்தது பாஜக என்பதை இவர்கள் முன்னமே உணர்ந்திருக்கக்கூடியவர்கள் தான். இப்பொழுது மீண்டும் அவர்கள் பாரதிய ஜனதா நச்சு பாம்புக்கு ஆதரவளித்தால் 3 அல்லது 4 மாதங்களோ இவர்கள் பொறுமையாக ஆட்சியை ஓட்டிவிட்டு அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியை கடத்தும் பொழுது நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகிய கட்சிகளில் உள்ள எம்பிக்களை மொத்தமாக ஹோல்சேல் பர்ச்சேஸ் செய்து விடுவார்கள். அவர்களை பர்ச்சேஸ் செய்து பாரதிய ஜனதா எம்பிக்களாக மாற்றி இவர்கள் மீண்டும் தனிப்பெரும்பான்மை ஆட்சியாக அதை மாற்றுவார்கள். இதை தடுப்பதற்காக இந்திய கூட்டணி தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளை துவங்க வேண்டும். தங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவாவது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் அந்த ஆட்சியிலிருந்து விடுபட்டு இங்கு வந்து அவர்கள் இந்திய கூட்டணியை ஆதரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய கட்சியையாவது காப்பாற்ற முடியும். இல்லையென்றால் அந்த கட்சியையும் அழித்துவிட்டு இவர்கள் ஒற்றை ஆட்சியையே நிறுவ துடிப்பார்கள். அவர்கள் காலப்போக்கில் இருக்கக்கூடிய இந்த எம்பிகள் கூட்டணி கட்சியை அழித்தது தான் பாரதிய ஜனதா வரலாறாக இருக்கிறது. அதன் கண்முன் உதாரணமாக உத்தவ் தாக்கரேவும் அஜித் பவார் போன்றவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து செய்யக்கூடிய தகுடுதத்த வேலைகளை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். தமிழகத்திலே கூட ஓபிஎஸ் என்கிற ஒரு தமிழகத்தின் ஏக்நாத் சிண்டேவான ஓபிஎஸ்ஸை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆடினார்கள். பீகாரிலே உள்ள ராம்விலாஸ் பாஸ்வான் என்கக்கூடிய ஒருத்தருடைய அந்த கட்சி இன்று எந்த இடத்தில் இருப்பது என்பது கூட தெரியாத நிலையில் இருக்கிறது. இப்படி இவர்கள் தங்களுக்கு பிடித்தமானவர்களையும் பிடிக்காதவர்களையும் அழித்து சிதைத்து தங்களை நிரூபிக்கொள்வதே இவர்களுடைய வாடிக்கை. எனவே இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கும் இந்த தேசத்தினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்கும் அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்கும் இன்னும் சொல்லப்போனால் மாநிலங்கள் தங்களுடைய கட்சிகளை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தற்பொழுதைய தேவை மாநில கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டாட்சி. நன்றி.